வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 27ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. காலை 8:36 வரை, அதன் பின் அஸ்வினி. யோகம் சித்த யோகம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:36 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:36 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய விசேஷம், இன்று யுகாதி பண்டிகை. இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு. இன்று யுகாதி பண்டிகை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. இன்று காலை 8:36 அளவில் மீன ராசியில் இருந்து சந்திர பகவான் மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு. இப்போது சித்திரை 1, அதாவது ஏப்ரல் 14, அதுதான் தமிழ் வருடப்பிறப்பு. இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கும் தெலுங்கு வருடப்பிறப்பு ஏன் வித்தியாசம் வருது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இது தெரியாதவர்களுக்கான தகவல். ஆனால் இன்றைக்கி இந்த தெலுங்கு வருடப்பிறப்பு என்பது பல மாநிலங்களில் இருக்குது. வடக்கே கூட நிறையா மாநிலங்களில் அவங்களுடைய வருடப்பிறப்பாக கொண்டாடுறாங்க. கர்நாடகாவில் சில பகுதி. தெலுங்கு பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் யுகாதி நல்வாழ்த்துக்கள், தெலுங்கு வருடப்பிறப்பு நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த சூரியனை மையமாக வைத்து சௌரச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வைத்து சொல்லுவது தான் நம்மளுடைய தமிழ் மாதப்பிறப்பு, தமிழ் வருடம். சூரியன் பங்குனி மாதம் மீனத்தில் இருக்கும். சூரியன் மாறுவது, அதாவது எப்படின்னா சித்திரை மாதம் மேஷத்துக்கு வரும். அதை தான் நம்ம வச்சு தமிழ் வருஷம்னு சொல்கிறோம். ஆனால் அமாவாசை முடிந்து பிரதமை ஆரம்பிக்கும் போதே சந்திரனை வைத்து அவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் மாதம் வருடம் பிறந்ததாக சொல்லுவாங்க. அதுதான் சந்திரனை வைத்து சொல்லக்கூடியது, சாந்திரச மாதம். அது தெலுங்கு வருடப்பிறப்பு. சில நேரங்களில் இது ரெண்டும் சேர்ந்து வரும். அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி வந்தது, தமிழ் வருஷப்பிறப்பும் தெலுங்கு வருஷப்பிறப்பும். அதனால் நம்மளுக்கும் இது பண்டிகை தான். ஏன்னா நம்ம தமிழ் பேசக்கூடியவர்களுக்கு தங்கை முறை தான் தெலுங்கு பேசக்கூடியவர்கள். அதனால் நமக்கும் இது வருடப்பிறப்பாக நம்மளும் எண்ணி இன்று நாமும் தெலுங்கு வருடப்பிறப்பை சுகமாக சுபமாக கொண்டாடுவோம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது காலம் வரைக்கும் 5 கிரகங்கள் 12ஆம் இடத்துல, சந்திரனும் சேர்த்து. சந்திரன் இன்று காலை 8:36 அளவில் 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள் வரார். ராசிக்குள் இருக்கக்கூடிய குருவோடு சந்திரன் இணையும் போது அது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தும். அது மேசக்க ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். நிறைய பொருள் வரவு, பண வரவு உண்டு. உங்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், 9க்குடையவர். சுகஸ்தானாதிபதி சந்திரன், இரண்டும் ராசிக்குள்ளே இணைவதுங்கிறது ஒரு யோகம். அப்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க, முகம் தெளிவாக இருக்கும். தெளிவாக முகம் இருக்குன்னா அப்போ மனதில் தைரியம் இருக்குன்னு அர்த்தம். தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த நாள் இந்த நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிக கிரகங்கள் 11ஆம் இடத்துல. இன்றைக்கி 12ஆம் இடத்துல சந்திரன் வரார்.
கொஞ்சம் சுப விரயங்கள் ஏற்படலாம். இருந்தபோதும் இது யோகமான நாள், நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம் சந்திரன். அவர் இப்போ 11ஆம் இடத்துல தனக்காரகனோடு இணைகிறார். தனஸ்தானத்திற்கு அதிபதி தனக்காரகனோடு லாபஸ்தானத்தில் இணையும் போது மிகப்பெரிய தன லாபங்கள் கிடைக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். செல்வ நிலையில் உயர்வு ஏற்படும். வருமானத்துக்கு குறைவே இருக்காது. பல வழிகளில் வருமானம் வரும். அது மாதிரி ஒரு நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண யோகம் உண்டு. திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு மன வாழ்க்கை நிம்மதியான மன வாழ்க்கையாக இருக்கும். மகிழ்ச்சியான மன வாழ்க்கையாக இருக்கும். யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு யோகமான நாள். உங்கள் ராசி அதிபதி இன்னைக்கு காலையில் 8:36 அளவில் குருவோடு இணையப் போகிறார். குரு சந்திரன் எங்கு இணைந்தாலும் அது கஜகேசரி யோகம். அந்த யோகம் கடகராசிக்காரர்களுக்கு பெரிய நன்மையான விஷயங்களெல்லாம் செய்ய போகுது. இன்றைக்கி உங்களுடைய பழைய டீச்சர், காலேஜ் ப்ரொஃபஸர், ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர் அவங்க யாரையோ பார்க்க போகிறீங்க. அவர்களால் நன்மைகள் ஏற்பட போகுது. இன்றைக்கி அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகிற நாள். நம்மளுடைய முன்னோர்கள்னால் நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள், அவர்களுடைய ஆசி கிடைக்க போகிற நாள். இன்றைக்கி தெலுங்கு வருடப்பிறப்பு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தெய்வ அனுகிரகம் நிறைந்த நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையை வேணாலும் எடுத்து செய்யலாம். யோகமான நாள். இருந்தாலும் 8ஆம் இடத்துல நிறையா கிரகங்கள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய நேரம். ஏதாவது பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்களில் வர வேண்டியதில் வில்லங்கங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும். மகிழ்ச்சியான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:30 மணி அளவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமம் ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா பாதிப்பு பெருசாக இருக்காது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் என்ற கவனம் மட்டும் இருக்கணும். நிறைய பேருக்கு மறதி ஏற்படும். சில வேலையை செய்தமா செய்யலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால தான் சந்திராஷ்டமத்தை பற்றி எல்லோரும் பயப்படுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரியான எந்த பயமும் வேண்டாம். மனம் தெளிவாக இருக்கும். 7ஆம் இடத்துல அதிக கிரகங்கள். அது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இன்றைக்கி 2 கிரகங்கள் சந்திரனும் குருவும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள். அதில் சனி பகவானும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகங்கள் நிறைந்த நாள். பெரிய புகழ் கிடைக்கும். நம்ம பணம் காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். சமுதாயத்தில் இவர் போனாருன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். இப்போ நடிகர்கள்லாம் போனாங்கன்னா அங்கே ஒரு சலசலப்பு தெரியும். ஒரு அரசியல்வாதிகள் போகிறாங்கன்னா விஐபி யாரோ போகிறாங்கன்னு தெரியும். அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு விஐபியாக மாறக்கூடிய நேரம். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது நீங்கள் விஐபி ஆக போகிற நேரம். இது யோகமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகமான நாள், நல்ல நாள். இன்றைக்கி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஏதாவது உடம்புல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். ரொம்ப நல்ல நாள் இது. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள், அதில் நீங்களே முதன்மையான நபராக இருப்பீங்க. தொழில் வர்த்தகத்தில் உங்கள் கூட யாருமே போட்டியிட முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அலுவலகத்திலும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய அலுவலக பணிகளை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இன்னைக்கு காலையில் 8:36 குருவோடு போய் இணையப் போகிறார். அஷ்டமாதிபதி குருவோடு இணைவதால் இந்த நாள் நல்ல நாள். குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இது ஒரு யோகமான நாள். இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனம் நிம்மதியாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். நல்ல நாள் இது. மகர ராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 3ஆம் இடத்தில் 4 கிரகங்கள். அதில் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன். அவர் உச்சமாக இருக்கார். 3ஆம் இடம் என்பது நிறைய நல்ல விஷயத்தை சொல்லும்.
ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரப்போகுது. அதுவும் வெளிநாட்டிலிருந்து வரப்போகிற செய்தி நல்ல செய்தியாக இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் வரப்போகுது. வெளிநாட்டு உறவுகளால் நன்மை ஏற்படும். வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று மதக்காரர்கள் அவர்களால் நன்மை ஏற்படும். இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு. ஆலயம் சென்று வாருங்கள். மிகச்சிறப்பான நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சனி பகவானும் செவ்வாயும். இந்த ராசிக்குள் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருக்கும்போது கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படலாம். அதனால் உடம்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள், அதனால் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் செல்கிறார். அதனால் பயணத்தால் நன்மை, பயணம் மூலம் நன்மை, பயணம் மூலம் நன்மை. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏதாவது ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது வெற்றியாக இருக்கும். இந்த நாள் வெற்றிக்குரிய நாள். மீனராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளே இருந்தது. இன்றைக்கி காலையில் 8:30 மணி அளவில் சந்திர பகவான் 2ஆம் இடம் சென்று அங்கே குருவோடு இணைகிறார். குரு உங்கள் ராசி அதிபதி. சந்திரன் 5 கூடிய கிரகம். ராசிக்குள்ளே இருந்து சந்திரன் வெளியே வந்துட்டாலே கொஞ்சம் மனம் நிம்மதியாக இருக்கும். இந்த ஒரு ப்ரெஷரபிள் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிரகமாக வெளியே வரும். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிடும். நேரம் நல்லாயிருக்கு. நேற்று வரைக்கும் இருந்த ஒரு மனப்பதட்டம் அதெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய நேரம். இன்றைக்கி பணவரவு உண்டு. எதிர்பாராத பணவரவு உண்டு. குடும்பம் அமைதியாக இருக்கும். யோகமான நாள். தெய்வ அனுகிரகம் நிறைந்த நல்ல நாள். இன்றைக்கி யுகாதி பண்டிகை. தெலுங்கு வருடப்பிறப்பு. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யோகமான நாள்.